ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட் கார்ன் வச்சு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் மசாலா ஐட்டம்ஸு பூ, அந்த பட்டை இதெல்லாம் என்னென்ன இருக்கோ ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அதன் பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதன் பிறகு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்ட பிறகு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக குக்கரில் ஒட்டாமல் இருக்கும். சிலர் ஆனியன் சேர்க்குறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது குக்கர்லேயே நிறைய ஒட்டிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆனியன் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கேரட் நான் எடுத்திருக்கேன். அந்த கேரட்டையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசி நான் ஊற வச்சிட்டேன் முன்னாடியே, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அரிசி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஊறி இருக்கும், குயிக்காக குக் ஆகிரும். ஸோ ஸ்வீட்கான இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா அலசி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேரட்லாம் சேர்த்த பிறகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம போட்டிருக்க வெஜிடபிள், ஆனியன், டொமேட்டோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாய் சேர்த்துருக்கிறதால மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலா, நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்க, எவ்வளோ வெஜிடபிள்ஸ் போடுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பால் ஒருத்தர் 2 வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப் அரிசி அப்படின்னா 4 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பு. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்ன் அதெல்லாம் நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 4/4 கப்பு நம்ம அரிசி எதில் எடுக்கிறோமோ அதில். அண்ட் தென் அலசி வச்சுருக்கிற அரிசி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம், உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை அதிகம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி உப்போ மிளகாத்தூளோ சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா ஸ்வீட் கார்ன் பிரியாணி ரெடி. ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பிரியாணி அதிகமாக சாப்பிட்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதே மாதிரி ஸ்வீட் கார்ன் பிரியாணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். ஸோ இப்போது ஸ்வீட் கார்ன் பிரியாணி ரெடி. இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் அல்லது எக்கு அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் அவிச்ச முட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ முட்டையும் ஸ்வீட் கார்ன் பிரியாணியும் சாப்பிட போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.